வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே. ஆல்ரெடி மட்டன் வாங்கி குழம்பு வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. திடீர்னு பார்த்தா மீன் விற்க வந்துட்டாங்க. சரி, மீனை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி மசாலா தடவி உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்போ வேணுங்கும்போது நம்ம பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கியாச்சு. வாங்கி நம்ம செதிலெல்லாம் எடுத்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே மாதிரி மசாலா தடவைனா போர் அடிக்கும் நமக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம 2 டைப்பில் மசாலா தடவி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். வேணுங்கும்போது நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம். என்ன சைட் டிஷ் பிரச்சனை இருக்காது. அதுக்காக இன்றைக்கி நம்ம வேணுங்கிற மாதிரி குழம்புக்கு வறுவலுக்கு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இனி மசாலா போட்டு பரட்ட வேண்டியதுதான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா மீனை கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டோம்னா மீனில் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்காது. அதுக்காக மீனை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் அந்த ரத்தம் இது எதுவும் இல்லாத மாதிரி நம்ம நீட்டாக ஒரு மீனாக எடுத்து பார்த்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இனி நம்ம அதில் மசாலா தடவை ஆரம்பிக்கலாம். வாங்கின மீனை நான் 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேட்சுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். லெமன் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம லெமன் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா மீன்லேயும் இந்த மசாலா தடவுற மாதிரி நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போவே சாப்பிட்றதுனா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம இது உடனே செய்ய போகிறதில்ல. இதை நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் நான் எல்லா மீன்லேயும் இதை நான் தடவி வச்சுக்கிறேன். இப்போது மசாலா தடவின எல்லா மீனையும் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கனால ஃபிஷ் சில்லி டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணலாம். அது நம்ம இஞ்சி பூண்டு போடாமல் செய்யலாம். இது இஞ்சி பூண்டு போட்ட மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இது இன்னொரு பேட்ச் மீன். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி 2, பூண்டு பல், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை எல்லா மீன்லேயும் படுற மாதிரி இதை நம்ம நல்லா பிரட்டிக்கலாம். எல்லா மீன்லேயும் மசாலா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா தடவின மீனை நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தக்காளி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டங்காட்டி இதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுங்கும்போது நம்ம எடுத்து அதை பொரிச்சிக்கலாம். இப்போது ஃப்ரீசரில் நம்ம மசாலா தடவின எல்லா பாக்ஸையும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு சைட் டிஷ் தேவைப்படுதோ அப்போ இந்த மீன் எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட் பேட்சில் மசாலா போட்டு பிரட்டி வச்சோம் இல்லையா அந்த மீன், அதை ஃப்ரை பண்ண வீடியோ இது கூட நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எப்படி உதிராமல் இந்த மீன்லேருந்து வருதுன்னு பாருங்கள். எந்த மசாலாவும் எண்ணெயில் பிரியாது. நம்ம போட்ட மசாலா அப்படியே இதில் ஃப்ரை ஆகிருக்கு. நான் சாம்பார் வச்சு அது கூட இந்த மீனை நான் சர்வ் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செகண்ட் பேட்சில் மசாலா பிரட்டி வச்ச மீன். இதையும் இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன்.
இது பூண்டு எல்லாம் போட்டிருக்கனால இது பொரிக்கும் போதே இதோட வாசம் நல்லா இருக்கும். இதை நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். நான் இது வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணேன். இது ரசத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் மீன் வாங்கினா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம மசாலா பரட்டி வச்சு நம்ம பொரிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.